இது இல்லாமல் உன் தகுதிக்கு மீறின ஆட்களில் போய் நீ பொறாமப்படலாமா? உன் ரேஞ்சுக்கு இருக்கிறவாள்கிட்ட பொறாமப்படலாம். உன் ரேஞ்சு கீழே உள்ளவாள்கிட்ட அதுவே தப்பு. அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டு சூடு போட்டுக்கிறது தப்பு. உன் லெவலுக்கு உள்ள ஆள்கிட்ட, உன் லெவலுக்கு கீழே உள்ள ஆள்கிட்ட நீ பொறாமப்படலாம். இப்போ என்னாச்சு, பிக்கம் சிஏ சுவாமி, பிக்கம் சிஏ அப்படின்னா எப்படி பிக்கம் சிஏ 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு வேலைக்கு அந்த பொண்ணு உருப்படியாக போக மாட்டேங்குது. ஏன்னா வெளி உலகமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. தண்ட கருமாந்திரம், தண்ட பிண்டம். ஆய்காரியாக அப்பங்காரனை கொண்டு வந்து ஒரு ஆஃபீஸில் சேர்த்து விடுவா. ஒரு ஆஃபீஸில் அப்பாங்காரன் சேர்த்து விடுவான், கொண்டு வந்து ஆஃபீஸில் இறக்கி விடுவான். சாயங்காலம் 5:30 மணி 6 மணி ஆச்சுன்னா கூட்டின்னு போயிடுவான். எவ்வளோ சம்பளம்? 5000 சம்பளம். ஏன் பொண்ணு என்ன சம்பாதிக்கிறா இன்றைக்கி? அதனால் பிறரை பார்த்து சூடு போட்டுக்கிறது, பொறாமப்படுறது முதல் தப்பு. அடுத்தவன் புள்ள அப்படி இருக்கே அப்படின்னு குட்டிக்கிறது முதல் பெரிய தப்பு. என்ன அடுத்தது, உன் பிள்ளைக்கு என்ன தகுதியோ, உனக்கு என்ன தகுதியோ அதை தான் நீ செய்யணும். இல்லை நான் அப்படி தான் பொறாமப்படுவேன், என் உடம்போல ஊறினதுன்னா உன்னோட கீழே உள்ளவனை பார்த்தோ, உனக்கு சமமாக உள்ளவனை பார்த்தோ நீ பொறாமப்படலாம். சரியா? ஓம் ஸ்ரீ காமாட்சி நமஹ. இன்றைக்கி பிரம்ம வாக்குது, அடுத்தது வரும் பாருங்கள்.